மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அதிபருக்கான போலீஸ் அதிபரிடம் நாங்கள் வினயமாய் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். நேற்றைய தினமானது வார் வீதியிலே இருவர் மோட்டார் சைக்கிளே வரும்போது போக்குவரத்து போலீசார் அவர்களை மறைத்து காதுக்குள் கையெழுக்க தொலைபேசி இருக்கின்றது, அதை பரிசோதிக்க வேண்டும் என்று கையெழுக்க தொலைபேசியை கேட்டபோது பயத்திலே அவர் கையடக்க தொலைபேசியை கொடுத்துவிட்டு குந்துருளியை செலுத்தி வந்தவர் ஓடிவிட்டார். அதன் பின்னர் மோட்டார் சைக்கிளே பின்னிக்கிருந்தவரையும் மோட்டார் சைக்கிளையும் போக்குவரத்து போலீசார் கையகப்படுத்தி 1,80,000 ரூபாய் தண்டப்பணம் உங்களுக்காக அறவிடப்படும், ஓடியவருடைய வீடை காட்டும்படியும் மோட்டார் சைக்கிளே பின்னிக்கிருந்தவரிடம் அவர்கள் போக்குவரத்து போலீசார் கோரிக்கை விடுத்தார்கள். அப்போது அவர் சொன்னார், ஓடியவரை நான் காட்ட முடியாது, அவர் வெளிநாடு செல்ல இருக்கின்றார், பயத்தில் தான் அவர் ஓடிவிட்டார் என்று கூறியிருக்கின்றார். அதன் பின் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் 1,80,000 ரூபாய் தண்டம் வரும், 60,000 ரூபாய் காசு தரும்படியாக மோட்டார் சைக்கிளை நாங்கள் எடுத்து செல்கின்றோம். 60,000 ரூபாயை மட்டக்களப்பு போலீஸுக்கு கொண்டு வந்து அந்த 60,000 ரூபாயை செலுத்தி மோட்டார் சைக்கிளை எடுத்து செல்லும்படி கூறியிருந்தார். அவர் மட்டக்களப்பிலே கடற்தொழிலை அவருடைய ஜீவன தொழிலாக கடற்தொழிலை செய்கின்றார். அவர் ஒரு மீனவர். இப்ப நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி காரணமாக மிகவும் கஷ்டமான நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் மட்டக்களப்பு போக்குவரத்து போலீசாருடைய இவ்வாறான கப்பம் பெறுதல் நடவடிக்கை மட்டக்களப்பிலே முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் என்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அதிபருடைய கவனத்துக்கு நாங்கள் இதை கொண்டு வருகின்றோம். அவர் உடனே வீட்டுக்கு வந்து மோட்டார் சைக்கிளை மட்டக்களப்பு போலீஸுக்கு எடுத்து சென்ற வேளையிலே அவர் வீட்டுக்கு வந்து தன்னிடத்திலே பணம் இல்லாத போது தன்னுடைய மனைவியினுடைய காதிலிருந்த தோட்டை ஈடு வைத்து 30,000 ரூபாயை மட்டக்களப்பு போக்குவரத்து போலீசாருக்கு கப்பமாக கொடுத்து இந்த பைசைக்கிளை அவர் எடுத்து வந்திருக்கின்றார். இது உண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். நாட்டிலே பொருளாதார நெருக்கடி, மனிதன் வாழ்வதற்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் போது போக்குவரத்து போலீசாருடைய கப்பம் பெறுதல் நடவடிக்கைகளை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் மாதிரிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சம்பவமானது நேற்றைய தினம் 11 மணியிலிருந்து 2 மணி அளவுக்குள்ளான நடைபெற்ற சம்பவம். இதனை கண்டறிந்து இந்த போக்குவரத்து போலீசார் இருவருடைய யார் இதை செய்தார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை உடனடியாக பணியிட நீக்கம் செய்து இந்த 30,000 ரூபாயை செலுத்தியவருக்கு அந்த பணத்தை மீண்டும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அதிபரிடத்திலே நாங்கள் வினயமாய் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் போலீசாருக்கோ பாதுகாப்பு படையினருக்கோ எதிரானவர்கள் அல்ல. ஆனாலும் இவ்வாறான சட்டத்துக்கு விரோதமான முறையிலே இந்த கப்பம் பெறுதல் உண்மையாகவே கண்டிக்கப்பட வேண்டும். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்ற ரீதியிலே இந்த போக்குவரத்து போலீசாருடைய இந்த செயற்பாட்டினை நாங்கள் கண்டிக்கின்றோம். அப்பம் பெறுவதாக எங்களுக்கு நிறைய முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில தான் நேற்றும் 30,000 ரூபாய் தன்னிடம் இல்லாத போதும் தன்னுடைய மனைவியினுடைய காதிலே இருந்த தோட்டை ஈடு வைத்து 30,000 போக்குவரத்து போலீசாருக்கு செலுத்தி இருக்கிறார்கள். இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லா இடங்களும் பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போக்குவரத்து போலீசாரை கட்டுப்படுத்த வேண்டியது போலீஸ் அதிபருடைய கடமை, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அதிபருடைய கடமை. ஆதலால் தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கான விசாரணைகளை செய்து இவ்வாறான போக்குவரத்து போலீசாருடைய கப்பம் பெறுதலை நிறுத்தி மட்டக்களப்பு மாவட்டத்திலே போக்குவரத்து போலீசார் மக்களை பாதுகாக்கத்தான் உங்களுக்கான கடமை வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் மக்களை பாதுகாப்பதை விட்டுவிட்டு மக்களுடைய வயிற்றில் அடிக்க வேண்டாம் என்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய போக்குவரத்து போலீசாரிடமும் நாங்கள் வினயமாய் கேட்டுக்கொள்கின்றோம்.